கோவிலுக்கு போனாலே பொங்க சோறு புளி சோறுலாம் ஈஸிலி கிடைக்கும். எங்கள் ஊரில் அடிக்கடி புளி சோறு தான் இருக்கும் பொங்க சோறோட. எனக்கும் புளி சோறு தான் ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்தே. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த புளி சோறை பாஸ்மதி ரைஸில் குக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி தான். எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்களேன். வேற லெவலில். முதல்ல இதை கழுவி அரிசியை ஊற வச்சிட வேண்டியதான். என்ன பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டிஷ் செய்யுதுன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. நான் லால் கிலா பாஸ்மதி ரைஸ் தான் மோர் தென் 1 year ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னாக்கா அதோட பாஸ்மதி ரைஸ் நம்ம குக் பண்ணோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப வெளுமாவாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ரீச்சான ஒரு ஃப்ளேவர். ப்ளஸ் லால் கிலா பாஸ்மதி ரைஸ் உலகத்திலேயே டாப் 10 பாஸ்மதி ரைஸ். கவலை விடுங்க, நீங்கள் 5 kg வாங்கலாம், இல்லை ஜஸ்ட் 1 kg சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களோட டிக்டாக் ஷாப்லேருந்து நீங்கள் வாங்கி என்ன பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுற ரைஸ் டிஷ் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன் டைம் நீங்கள் என்ன செய்யுங்க, சுடு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. தாராளமாக எடுத்து புளி காய்ச்சல் செய்யறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்ச பிற்பாடு நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பாஸ்மதி ரைஸ் இந்த மாரி குக் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக வரும். ரொம்ப அழகாக குக் பண்ணி வரும். வடிகட்டுற மெத்தட் இது அந்த காலத்துலலாம் இப்படி தான் பாட்டி தாத்தாலாம் சமைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ இது நல்லா குக் பண்ணி வந்தோடனே நம்ம வடிகட்டிட வேண்டியதான். அந்த தண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஒரு ஓரத்தில். ஸோ இது நல்லா ட்ரை ஆகி வந்துடும். ஸோ இந்த கட்டத்தில் நீங்கள் புளி காய்ச்சல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ இந்த கடுகு தாளிப்பு, பருப்பு, அப்புறம் கச்சாங்கூடம் போடுவாங்க ஒரு சில பேர். நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது கருவேப்பிலை, பட்டை மிளகா, அப்புறம் மஞ்சத்தூள், புளி. இது ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் பேசிக் புளி சாதம். ஓகே, சிம்பிளாக எக்ஸ்ப்ரெஸ்ஸாக செய்யறது. ஸோ ரொம்ப பிரமாதமாலாம் யோசிச்சிக்காதீங்க. வேறு ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி இல்லை இதில். ஸ்பெஷலான புளி சாதம் மேபி நெக்ஸ்ட் டைம் நான் காட்டுறேன். பாருங்கள், ரைஸ் அழகாக குக் ஆகிருச்சு. இது உண்மையிலே திக்காக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப சாயராக இருக்கிற மாதிரி இருக்குது வீடியோவில். வேறு லெவலில். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ லால் கிலா பாஸ்மதி ரைஸ் 10 ringgit e-wallet வவுச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 20ஆம் தேதி ஜனவரி வரைக்கும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் லால் கிலா பாஸ்மதி ரைஸ் 5 கிலோ வாங்குறீங்களோ உங்களுக்கு 10 ringgit e-wallet வெயிட்டிங்.